வந்து எங்களோட எதிரிகள் கையில் இருக்கிறதுனால அது பல தோல்வியை சந்திக்க போகுது. மேல்முறையீடு இன்னைக்கு தீர்ப்பு போறீங்க நீங்க? ஆமாங்க, மேல்முறையீடு போவோம். இன்னைக்கு லாயராகி சொன்னார், அடுத்தது சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு போவோம். சார், இந்த தீர்ப்பு மூலமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மூடப்பட்டிருக்கு, இனிமேல் எந்திரிக்க முடியாதுன்னு அதிமுக செய்திருப்ப வைகை செல்வன் ஏற்பட்ட பேட்டி கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இப்படிதான் நவம்பர் 23 உங்கள் ஞாபகத்தில் இருக்கும் 2017 எங்களுக்கு அவங்களுக்கு கட்சி சின்னம் பேரும் கொடுத்துட்டாங்க. அடுத்த நாளே ஆர்கே நகர் தேர்தல் அறிவிச்சு இவ்வளோதான்னாங்க. மக்கள் என்ன தீர்ப்பளித்தாங்க, ரெட்டையில அவங்களுக்கு கொடுத்தாலும் அது துரோகிகள் கையில் கொடுக்கப்படுறது ஏற்றுக்க மாட்டேன்னு குக்கர் சின்னத்தில் எனக்கு வாக்களித்து மாபெரும் வெற்றியை தந்தாங்க. அதே போல் இப்போ போன மாதம் சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டரில் கிளியராக இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதிமுகவுடைய ஒரு அங்கம் இவங்க திருமதி சசிகலா தினகரன் அணியினர் அதிமுகவுடைய ஒரு அங்கம். அவங்க உச்சநீதிமன்றம் வரை அவங்க உரிமைக்காக போராடுகின்ற உரிமை இருக்குது. இடையில் தேர்தல் வந்தால் அவங்க தேர்தலில் போட்டியிட சின்னம் அவங்க கேட்பதுக்கும் உரிமை இருக்குது. அவங்களுக்கு சின்னம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் டெல்லி ஹைகோர்ட்டில் அந்த பெஞ்சில் இருந்ததுனால அந்த பெஞ்சு 4 வாரத்தில் கொடுக்கவில்லை என்றால் அது ஒரு டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ 4 வாரத்தில் திருப்பி கொடுத்துருக்காங்க. ரெட்டையிலே எடப்பாடி என்கோவுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் எஸ்எல்பி ஃபைல் பண்ணுவோம். மீன் டைம் எங்களுக்கு இப்போ தேர்தல் வர்றதுனால இப்போ நீங்கள் அதே தெரிஞ்சிருக்கோம், எங்கள் லாயர் ஹைகோர்ட்டில் போராடி நீதிமன்றத்தில் கேட்டு எலெக்ஷன் கமிஷன் முடியாதுன்னு சொல்லி, ஆனால் அந்த நீதிமன்றம் அவங்களுக்கு 15 நாளைக்கு வேறு யாருக்கும் ஒதுக்காதீங்க அப்படின்னு சொல்லி தடை கொடுத்துருக்காங்க. அதுதான் சரியான இது. சில தொலைக்காட்சியில் தவறாக சொன்னாங்க. அவங்க தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் 15 நாள் தேர்தல்லாம் வராது அப்படிங்கலாம் சொல்லலை. அவருங்க இவங்க கட்சி பதிவு பண்ணல, அது பதிவு பண்ணலன்னு நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க. நாங்கள் அதிமுக ஒரு அங்கமாக இருந்துக்கிட்டு நாங்கள் எங்கள் உரிமைக்காக போராடுறப்ப நான் இன்னொரு கட்சி பதிவு பண்ணேன்னா எனக்கு உரிமை இல்லாமல் போயிடும் போராடுறதுக்கு. அதனால தான் நான் இன்னொரு கட்சியை ஆரம்பித்து அதை போய் பண்ணலை. எங்கள் கட்சியோட சட்டத்திட்ட விதிப்படி நான் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்தேன்னா நான் அந்த உரிமையை இழந்துடுறேன் போராடுறதுக்கு. அதனால தான் டெல்லி ஹைகோர்ட்டில் ஏற்கனவே அவங்க நீதிபதிக்கிட்ட எங்களுக்கு தேர்தல் வந்தால் போட்டியிடுறதுக்கு சின்ன வேணும்னு கேட்டப்போ அவங்க ஒரு ஆர்டர் கொடுத்து அவங்க இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் எதுவும் தேர்தல் அவங்களுக்கு சின்னம் கொடுக்குறதா 3 வாரத்தில் இவங்களுக்கு சின்னத்தை இவங்க கொடுக்குற கட்சி பேரையும் ஏற்றுங்கன்னு சொன்னாங்க. அந்த பேரில் தான் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தோம். கோர்ட் ஆர்டர் படி தான். இது தனியாக ஒரு கட்சி போய் இப்போ ஒரு ஃபார்ம் பண்ணி பண்ணுற மாதிரி கிடையாது. ஏன்னா அந்த போராட்டத்தில் நாங்கள் சட்ட போராட்டத்தில் இருக்கிறதுனால தனியாக ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால் இப்போ நீதிமன்றத்தில் தான் உச்சநீதிமன்றத்தில் போய் அதை கோரிக்கை வைப்போம். ஏன்னா ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்க, திரும்பவும் சொல்கிறேன், நிறைய பேர் புரியாமல் கேட்டுட்டு இருந்தாங்க. அதிமுகவோட ஒரு அங்கம் இவங்க இப்போ போய் தனியாக கட்சி ஆரம்பித்தாங்கன்னா இவங்களால அந்த உரிமையை இழந்துருவாங்க, போராடுற உரிமையை. அதனால் உச்சநீதிமன்றம் வரைக்கும் இவங்களுக்கு உரிமைக்கு போராட்டத்துக்கான அவங்களுக்கு உரிமை இருக்குது. அதனால இடையில தேர்தல் வந்தால் போட்டிடுறதுக்கு சின்னவங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவங்க கொடுத்த தீர்ப்பு, போன மாதம் கொடுத்த தீர்ப்பு. அதன் அடிப்படையில் தான் இப்போ 4 வாரத்தில் தீர்ப்பு வந்திருக்கு. இது எங்களுக்கு தெரியும். தீர்ப்பு 4 வாரத்தில் அவருக்கு இஃப் இட் இஸ் நாட் கிவன் சொன்னாங்க, கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமாக நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிர்ப்பாகவும் மேல்முறையீடு செய்வோம். அதே நேரத்தில் தேர்தல் வர்றதுனால எங்களுக்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்குங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேட்போம். ஏற்கனவே அது சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கிளியராக சொல்லியிருக்கிறதுனால எங்களுக்கு ஒதுக்கப்படும். அதை தாண்டி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, ஒரு வேலை யாரை கேட்டீங்க, அது அந்த நேரத்தில் இப்போ வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் நான் தான் சொல்லிட்டேன் எப்பயுமே. அதனால அது அடுத்த கட்ட இப்போ நாங்கள் குக்கரை நம்பி தான் இல்லை, முதல்ல தொப்பியில் நின்றோம் கரெக்டா. அதுக்கப்புறம் குக்கர் சின்னம் வந்துச்சு. அந்த சின்னத்தில் நாங்கள் வெற்றி பெற்றதுனால அந்த சின்னத்தில் நான் நின்று ஜெயிச்சதுனால எனக்கு உரிமை இருக்குது. எனக்கோ என்னை சார்ந்த கட்சிக்கோ கொடுக்க சொல்லி கேட்பதற்கான உரிமை இருக்குது. அந்த உரிமைப்படி போய் கேட்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லைனாலும் அனைத்து தொகுதியிலையும் நாங்கள் ஒவ்வொரு சுயேட்சா நின்னா கூட, எப்படி அருள் இந்த எக்ஸாம்பிள் 2001 வாழைப்பழ சின்னத்தில் நின்று ஜெயிச்சார். அதனால் சின்னம் என்பது முக்கியமல்ல, யாரிடம் சின்னம் இருக்கிறது, யாருக்கு வாக்களிக்கிறோங்கிறது மக்கள் ரொம்ப அது 2001 இப்படி வாக்களிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 18 ஆண்டுகள் ஆகிட்டு. அது இப்போ உங்கள் ஊடகங்களுடைய அதிக ஊடகங்கள் வந்ததால் மக்களுடைய வீட்டில் போய் அவங்க வரவேற்பு வரைக்கும் இன்றைக்கி என்ன கோர்ட்டில் நடந்துச்சு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் இது ஒன்றும் ஒரு பின்னடைவும் கிடையாது. எப்படி வந்தாலும் பாராளுமன்ற பொதுத்தேர்தலில் நாங்கள் மாபெரும் வெற்றி பெறுவது உறுதி.
சின்னம் என்னவா கேட்பீங்க சார்? மாற்று சின்னம் கேட்கறது வழி இல்லை சார். இல்லை அது மாதிரி வேலையே இல்லை. ஒரு வேலை வந்தால் ஒவ்வொரு தொழில ஒரு சின்னத்தில் நின்னா கூட நாங்கள் ஜெயிப்போம். புரியுதா உங்களுக்கு? எங்களுடைய கேண்டிடேட் ஒவ்வொரு 40 தொழில 40 சின்னத்தில் நின்னா கூட நாங்கள் வெற்றி பெறுவோம். அந்த அளவு மக்கள் யாருக்கு வாக்களிக்கணுங்கிறது தயாராக இருக்காங்க. சின்னம் என்பது ஒரு பிரச்சனையே அல்ல. அது ஏற்கனவே புரிவாயிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அதே கேள்வியை திருப்பி எப்படி கேட்டு வந்தாலும் அதான் பதில். நான் சொன்னதில் எல்லா பதிலும் இருக்கும். இப்போ தான் ஹைகோர்ட் சொல்லிட்டேன், அந்த தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பு ஹைகோர்ட்டோட முடிஞ்சிருது. அதெல்லாம் முடியல. அதுக்கு அவங்க அவங்க தீர்ப்பில் அவங்க அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதை சொல்லியிருக்காங்க. இவர்கள் திரும்ப சொல்கிறாங்க, அந்த கேள்வி கேட்டவங்களுக்குலாம் புரியும். அதிமுகவின் ஒரு அங்கம். இவங்க கட்சிக்கு உரிமையை பெறுவதற்கான போராட்டம் தொடர சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இவங்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையின் அடிப்படையில் அவங்க போராடுகின்ற பொழுது இடையில தேர்தல் வந்தால் அவங்க சின்னம் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். தனி கட்சி ஆரம்பித்தா அவங்க உரிமையை இழந்துருவாங்க அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறோம். நிச்சயம் எங்களுக்கு கிடைக்கும். ஒன்றும் ஒரி பண்ண வேணாம், நிச்சயம் நாங்கள் கிடைக்கும். தேர்தலுக்கு மேக்சிமம் குக்கர் சின்னத்தோட தான் இங்கே ஓட்டு கேட்க வருவோம். அப்போ நீங்கள் பாருங்கள். பாராளுமன்ற தேர்தல் இப்போ எதை நோக்கி போயிட்டு இருக்கு? உங்களோட வேட்பாளர்கள் எந்த அளவுக்கு முடிவு செய்யப்பட்டுட்டாங்களா? 40 தொகுதிகளிலும் எங்கள் வேட்பாளர்கள் நிற்பதற்கு ரெடியாக இருக்காங்க. நாங்கள் ஏற்கனவே எஸ்டிபிஐக்கு ஒரு தொகுதி கொடுக்கறதுனால அங்கே எங்கள் வேட்பாளர் போட்டியிடாமல் இருக்கலாம். இன்னொரு கட்சியோடய பேசிக்கிட்டு இருக்கோம். பாண்டிச்சேரியில் நாங்கள் தான் நிற்கிறோம். எங்கள் வேட்பாளர்லாம் தேர்வாகிட்டு நீங்கள் அறிவிக்கிறப்ப பார்ப்போம். அது வந்தது தெரிஞ்சுக்கிட்டு அது முடிவு தான் சொல்ல போகிறாங்க. அதை சொல்லிக்கிட்டு தப்பா ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அவருக்கு நீங்களே கேட்டுருக்கணும். இல்லை, சென்னையில் கொடுத்தாரு. ஆர்கே நகர் தேர்தலப்ப அவர் காயலாங்கடைக்கு போடுவார், டெபாசிட் போடுவார். யார் காயலாங்கடைக்கு போகிறவங்களுக்கு ஆகிட்டா? அதனால் அவர்லாம் அமைச்சராக இருக்கிறதுனால உங்கள் டிவியில் டெய்லி காமிச்சிருக்கீங்க. அவர் சொல்கிறத பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் எள்ளி நகையாடுகிறார்கள். டெய்லி பொய் பேசுகிறதுக்கே ஒரு அமைச்சர் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால் அதுக்கெல்லாம் பெருசாக எடுத்துக்கணும். இதெல்லாம் பாராளுமன்ற தீர்ப்பு அவருக்கு பேசுவோம்.